வகுப்பு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மேக்ஸ் டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆட்சியர் கல்வி சார்பில் வரக்கூடிய குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து காமிச்சிடுறேன். அதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட்டு ஓவராலாக நமக்கு 25 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் ஸ்பெஷல் டெஸ்ட்னு சொல்லி இடையில ஒரு 10 டெஸ்ட் நான் வந்து கொடுப்பேன். அது நீங்கள் டிஎன்பிசியோட பேட்டர்னை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. தென் ஜீரோ டெஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஒருத்தவங்க டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜீரோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். அதில் எவ்வளோ வீக்காக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க குரூப் 4 எக்ஸாமில் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் வந்து உருவாகும். இதில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கிட்டத்தட்ட 4000 கேள்விகள், அதற்கான விளக்கங்கள் இருக்கும். கணிதம் 980 கேள்விகள், நடப்பு நிகழ்வு என்ன தேவையோ அது ஓரியன்டான 440 கேள்விகள் வந்து இருக்கும். ஸோ இதில் நம்ம டைம் டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இதில் 7200 கேள்விகளை தாண்டி ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த ஆப்ஷன் முதற்கொண்டு தேவையான விஷயத்துக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட 20,000 கேள்விகளுக்கு நிகரான ஒரு 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 குவாலிட்டியான ஒரு கொஷின் பேப்பர், அதற்கான விளக்கங்கள் வந்து இருக்கும். ஸோ இதில் மேக்ஸ் கொஷின்ஸு இடையில நம்ம கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து அந்த அதே மாடல் எக்ஸாம்ஸும் ஒரு இதில் வந்து கொடுப்போம். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கணித வினா விடைக்கான விளக்கங்களும் நம்ம வந்து கொடுப்போம். ரைட்டா? ஸோ இதில் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்சியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, ஓகே, தமிழ்நாடு ஏன்சியன் மிடிவல் எல்லாம் சேர்த்து 5 தேர்வுகள் வந்து இருக்குது. இதே மாதிரி பாலிட்டி 4 தேர்வுகள், எக்கனாமிக்ஸ் 4 தேர்வுகள், புவியியல் 4 தேர்வுகள். இதில் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 தேர்வு வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 25 கொஷின்ஸ், 200 கொஷின்ஸில் 25 கொஷின்ஸ் மேக்ஸ் இருக்கும், 100 கொஷின் தமிழ் இருக்கும். மீதி 75 கொஷின்ஸில் இந்த மாதிரி வரலாறு 5 தேர்வு, பாலிட்டி 4 தேர்வு, எக்கனாமி 4 தேர்வு, புவியியல் 4 தேர்வு, ப்ளஸ் மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் வந்து தனி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் வந்து வரும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தேர்வுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸு நமக்கு வந்து 2 தேர்வுகள் வந்துருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஆட்சியர் கல்வியில் கிளாஸஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ப்ளஸ் நம்ம கீ நோட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு வந்து கொடுப்போம். மற்றவங்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸாமுக்கான கீ நோட்ஸ் எல்லாமே வந்து காமிப்போம். நீங்கள் வந்து குறிப்பெடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ ஆட்சியர் கல்வியில் 2014 இலவசமாக தான் எஜுகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். 2022 ரொம்ப கம்மியான விலையில் ஆட்சியர் கல்வி புத்தகம் வந்து வெளியிட்டோம். அது மூலமாக அரசு இஎல்எம்எஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்டை நமக்கு வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் மூலமாக வந்து கொடுத்தாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அதை வந்து கொண்டு போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அது போக ஆட்சியர் கல்வி அடுத்த லெவலுக்கு வந்து வரணும், ஸ்டூடியோஸ் வந்து ஆரம்பிக்கணும், பேக்ரவுண்ட் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இன்னும் ஆட்சியர் கல்வி 6 நாள் பயிற்சி பெற்ற தமிழகம் முழுவதும் வந்து மாணவர்களுக்கு 3 வேளை உணவும் தங்க இடமும் ரெடி பண்ணி பயிற்சி பெற்ற மூலமாக 6 நாளில் என்டையர் யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சிக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து டீச் பண்ணுறதுக்காக, பயிற்சி பற்றைக்காக அதுக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2 பயிற்சி பற்றையில் ஏற்பட்ட அனுபவத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. ஸோ அதையும் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உருவாக்கியிருக்கோம். இது மூலமாக கிடைக்கக்கூடிய இன்கம்மை வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு மேலே வர்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 999 ரூபா, ரைட்டா, மனசார நீங்கள் வந்து ஆட்சியர் கல்வி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம். கொடுக்கும் பட்சத்தில் இது நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு கோடிங் ஷீட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருவேன். அதாவது கிட்டத்தட்ட 26 கோடிங் ஷீட், 26 ஷேட் பண்ணக்கூடிய கோடிங் ஷீட் வந்து அனுப்பிச்சிடுவேன். அது கூட தம் பேடு வந்து இருக்கு இல்லையா, ஸ்டாம்ப் பேடுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ டிஎன்பிசியோட ஒரிஜினல் விளையாட்டாளப்படி ஸ்டாம்ப் பேடு வந்து நான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருவேன். அது கூட 2 பெண்ணும் வந்து அனுப்பிச்சி வச்சுருவேன். அதுபோக ஆட்சியர் கல்வியோட ஜிகே புத்தகம், தமிழ் புத்தகத்தை நீங்கள் வந்து வெறும் 50% வந்து பணம் கொடுத்தா போதும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் 999 ரூபா கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நேரம், ஓகே, பணம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இது ஆட்சியர் கல்வியோட வளர்ச்சிக்காக மட்டும்தான் வந்து வாங்குகிறோம். இது டெம்பரவரி தான். ஃபியூச்சரில் இன்னும் நம்ம வந்து பல விஷயங்கள் இலவசமாக வந்து கொண்டு போகும். அதே மாதிரி
இந்த கிளாஸஸ்ஸு கொஷின்ஸு ஆச்சர் எக்ஸாம் ஆப்பில் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். ஸோ டெஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு செப்பரேட்டாக மெட்டீரியல்ஸு நோட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ்ஸு ஸோ இது எல்லாமே செப்பரேட்டாக நான் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி ரெகுலராக வந்து கொடுத்துட்ருக்கேன். ரைட்டா? ஸோ இந்த டெஸ்ட்டு குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகும். நம்ம ஓவராலாக இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஜிகே பாட்டு 292 தலைப்பு 693 தலைப்பு, மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47 தலைப்பு, அதுக்கப்புறம் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 52 தலைப்பு, கிட்டத்தட்ட 392 தலைப்பின் கீழே நம்ம வந்து இந்த டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். கிளாஸும் ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. ரைட்டா? கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸில் 100 25 அவுட் ஆஃப் 25, தமிழில் ஜிகேல வந்து 15 கொஷின் கேட்பாங்க, பொது தமிழில் ஒரு 100 கொஷின், 115 கொஷின் தமிழில் இருக்கும். அதில் ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த தமிழ் பாட்டு நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுபோக கொஷின் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஆச்சர் கல்வியோட நம்பர் 9500399670 இதுக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான குரூப்பில் வந்து அனுப்புவோம். அதுக்கப்புறம் ஒரு சில டாஸ்க் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த டாஸ்க்கை நீங்கள் ப்ராப்பராக பண்ணும் பட்சத்தில் நிறையா சேஞ்சஸ் வந்து வரும். ஏற்கனவே குரூப்பில் ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பல மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உருவாக்கியிருக்கு. ஒவ்வொரு வாரமும் என்ன டைம் டேபிள், என்ன எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லுவேன். அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். வெறும் படிக்க வேண்டியது 20% தான். ரொம்ப கம்மியாக ஸ்லோவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போகலாம். மிக எளிமையான முறையில் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ நிறையா ஃபீட்பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது உண்மையா இல்லையா, ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எத்தனை தேர்வு எழுதினவங்களுடைய நம்பிக்கை வந்து பாருங்கள். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக மைண்டோட எழுதியிருக்காரு. கிளியர் பண்ணிடுவேன் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை, 100 பேர்னா 100 பேருக்கும் நம்பிக்கை வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்த நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதை பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கலாம், சேர முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொஷின்ஸு ஆச்சர் எக்ஸாம் மூலமாக வந்து ஷேர் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு 0 டெஸ்ட், யார் ஜாயின் பண்ணாலும் ஃபஸ்ட்டு 0 டெஸ்ட் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆச்சர் கல்வியோட சிலபஸை நம்ம வந்து கொடுப்போம். அதை 3 முறை கைப்பட எழுதணும். ஸோ 3 முறை கைப்பட வந்து எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவேன். இந்த டெஸ்ட் எப்படி இருக்குன்னா ஆர்டரில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ். ஓகே, இதான மெயினான கோர் சப்ஜெக்ட்டு ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ். அதே மாதிரி பகுதி இ தான் இருக்கையிலே வெயிட், அதனால பகுதி இ ஆர் அ, அதே மாதிரி இ ஆ அ அந்த ஆர்டரில். இதே மாதிரி இங்கே மேக்ஸை பொறுத்தவரையில் நம்ம வந்து எப்படி பண்ணுவோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அடுத்து ஏபி, ஜிபி, ஓகே, ஹச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ, பெர்சன்டேஜ், ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஏரியா, வால்யூம், இந்த மாதிரி ஆர்டரில் நம்ம வந்து மேக்ஸு ஒவ்வொரு வாரமும் 25 கொஷின்ஸ் வந்து இருக்கும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். அகெயின் அடுத்த ரவுண்டு ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி. இதில் இடையில தமிழ்நாடு ஜாகிரஃபி, தமிழ்நாடு எக்கனாமி, இதெல்லாம் யூனிட் நம்பர் 8. யூனிட் நம்பர் 8ங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்தியன் ஹிஸ்ட்ரி படிச்சுன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்து படிக்கணும். இந்தியன் பாலிட்டி படிச்சிங்கன்னா, இந்தியன் எக்கனாமி படிச்சிங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி படிக்கணும், அதான் யூனிட் நம்பர் 9. இந்தியன் ஜாகிரஃபி வந்து படிச்சிங்கன்னா தமிழ்நாடு ஜாகிரஃபி வந்து படிக்கணும், அதான் யூனிட் நம்பர் 9. ஸோ இப்படி இது பண்ணும். அதுபோக சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் ஃபிசிக்ஸும் வந்து வச்சுருப்பேன். அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் கெமிஸ்ட்ரியும் வந்து வச்சுருப்பேன். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அடுத்த சயின்ஸ் என்ன பண்ணியிருப்பேன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் பயாலஜியும் வந்து வச்சுருப்பேன். இப்படி கம்பேர் பண்ணி நம்ம வந்து படிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, அகெயின் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸு, அகெயின் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ். அரௌண்டு மூணு ரவுண்டில் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இந்த செகண்ட் ரவுண்ட்லே மேக்ஸிமம் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், இந்த மார்ச் 24ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்டையர் சிலபஸை இன்க்ளூடிங் மேக்ஸை ப்ளஸ் தமிழை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் தேர்வுகள் வந்து இருக்கும். ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட். ஸோ இதில் மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு. கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது 7 வருஷம் லாஸ்ட் 7 இயர்ஸில் டாப் மோஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ரெகுலராக கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கக்கூடியதை நம்ம வந்து கொஷின்ஸாக வந்து கேட்போம். ரைட்டா?
ஸோ இது மாதிரி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் ஷெடியூல் வந்து போட்டிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 6வது மாதம் 23ஆம் தேதி எக்ஸாம்ஸ் இருக்க வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால் அது வரைக்கும் வந்து போட்டிருக்கோம். சப்போஸ் டைம் டேபிள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இது பண்ணுவோம். அதனால் நீங்கள் ஆட்சியர் இணையறதுனால ஒரு குவாலிட்டியான கொஷின்ஸ் பேப்பர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான எஜுகேஷன் கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் டெஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதவங்க ஆட்சியர் எக்ஸாம் ஆப்பில் நீங்கள் வித்தவுட் சொல்யூஷன் நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ மற்றவங்க குரூப் இது பண்ணி அவங்களுக்கு ஒரு சில டாஸ்க் கொடுப்போம், ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அதிலிருந்து நம்ம வந்து ஒரு 1500 பேரையாவது பாஸ் பண்ண வைக்கணும் ஓவராலாக குரூப் 4ல் அந்த பயிற்சி பற்ற எல்லாம் வந்து நடத்தி இதுதான் நம்முடைய கோர் ஐடியா. ரைட்டா? ஸோ டெஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 21 பாடங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 21 பாடங்களாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் 21 பாடங்கள் கீழே ஒவ்வொன்றா டாபிக்ஸ் வந்து பிரிச்சிருக்கோம். இந்த டாபிக்ஸ் கீழே நம்ம 360 வியூவில் கிளாஸஸ் வந்து எடுப்போம். அது கீழே ஓல்டு கொஷின் 1989லேருந்து ரீசன்ட் கொஷின்ஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது போக டெஸ்ட் இந்த கிளாஸு டெஸ்ட்டை தாண்டி ஒரு கொஷின்ஸ் வந்து வெளியே போகாது. 200க்கு 200 அசால்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுவீங்க. ரைட்டா? ஸோ இதுபடி நம்ம வந்து ஏற்கனவே பயிற்சி பற்ற வந்து கொடுத்துருக்கோம். நம்ம ஆப் இருக்கு இல்லையா, நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆட்சியர் கல்வியோட யூடியூப் சேனல் போனீங்கன்னா அதில் பிளேலிஸ்ட்டில் குரூப் 4க்கான பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதை பாருங்கள். அதில் நான் வந்து நிறையா விளக்கியிருப்பேன். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் குரூப் 4க்கு எப்படி படிக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கேன். அந்த காணொலிகளை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், குரூப் 4 பற்றின எல்லா தகவலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது திரும்பவும் சொல்லக்கூடியது வெறும் 20% தான். அந்த 20% என்ன அப்படிங்கிறத நான் இப்போ டெலகிராமில் ஒரு காணொலி வந்து அனுப்பிச்சிருக்கேன். அந்த காணொலியை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது. அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லாமே வந்துருக்கும். இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்குது. ரைட்டா? ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லாமே வந்துருக்கு. குரூப் 4உடைய பயிற்சி இந்த லிங்க்கில் வந்துருக்கு. ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் டெலகிராமில் யாராவது வந்து ஜாயின் பண்ணல, இந்த கிளாஸ் டைமிங் அதெல்லாம் வந்து தெரியலைன்னா இப்போ லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் புத்தகம், ஆட்சியர் கல்வி கம்பைல் பண்ண புத்தகம் ஏற்கனவே வந்து மேலே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் எல்லாமே வந்துருக்கு. A to Z வந்து PDF வந்து இருக்குது. ஸோ அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். சப்போஸ் நீங்கள் வந்து இது பண்ணலன்னா நான் திரும்ப ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கடைசியாக அனுப்பின ட்ரைவ் லிங்க்கு, ஸ்கூல் புக்கோட லிங்க்கு, மேலே யூடியூப் சேனல் லிங்க்கு எல்லாமே இருக்குது. ரைட்டா? ஸ்கூல் புக்கை நான் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமின்னு தனித்தனியாக உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் பாருங்கள். இதே மாதிரி தமிழையும் மொத்தமாக கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருத்தர் வந்து நான் வேலை பார்க்குறேன் எப்படி படிக்கிறதுனாரு, இந்த 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 ஃபைலை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக வந்து வச்சுக்கிட்டு டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டர் போட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த ஃபோல்டர் வைஸ் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸீட் ரீடர். ஓகே, ஃபாக்ஸீட் ரீடர் அப்படிங்கக்கூடிய ஒரு மொபைல் ஆப். ஸோ இந்த ஃபாக்ஸீட் ரீடர் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். நான் இப்போ லேப்டாப்பில் யூஸ் பண்ணக்கூடியதும் ஃபாக்ஸீட் ரீடர் தான். நிறையா வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த சிம்பிளில் வந்து இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃபை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஜோடோ பிடிஎஃப், ஜோடோ ரீடர் ஆர் ஜோடோ பிடிஎஃப். ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இருக்கு இல்லையா, ஜோடோ பிடிஎஃப். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஜோடோ பிடிஎஃப்பையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஃபாக்ஸீட் ரீடர் ஆர் ஜோடோ பிடிஎஃப் ரெண்டுமே ரீட் பண்ண, நோட்ஸ் எடுக்க நல்ல குவாலிட்டியாக வந்து இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கண் ஏதாவது வந்து வலிக்குன்னா ரீடிங் மோடு வந்து இருக்கு இல்லையா, ரீட் மோடுன்னு இருக்கும். மேலே வந்து தள்ளினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் வரும். நான் அதை காமிக்கிறேன். ஓகே, ஸோ மொபைல் ரீட் மோட், ஒரு சிம்பிள் வந்து காமிக்கிறேன். அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் ரீட் மோட்னு மேலே தள்ளினீங்கன்னா மொபைல். ஓகே, ஸோ அந்த மொபைல் ரீட் மோடை நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து இது பண்ண முடியும். இந்த இருக்கு இல்லையா, இந்த இருக்கு பாருங்க,
இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணால் கொஞ்சம் கண் பார்வை பிரச்சனை இல்லாமல் வந்துருக்கும். இந்த மாதிரி டூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ரீட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ உங்களுக்கு சப்போஸ் பிரிண்ட் அவுட் எடுக்க வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொத்தமாக பிரிண்ட் அவுட் 3000 4000 கொடுத்து எடுக்காமல் ஹிஸ்ட்ரியை மட்டும் எடுங்க. ரைட்டா? ஜாகிரஃபி மட்டும் எடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2019க்கான கண்டென்ட். சில பேர் புதுசாக கிளம்பி வருவாங்க. சமச்சீர் கல்வி புதுசாம்பா படிக்கணும், நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்களா, நிறைய இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. நான் சொல்லக்கூடியதை கேளுங்க. இந்த புக்கை படிங்க. 2019ல் நான் கம்பைல் பண்ணி கொடுத்ததை இதை மட்டும் படிங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட் டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் சின்ன சின்ன எரர்ஸ் இருக்கும். ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 11ஆம் கிளாஸ் படிச்சிங்கன்னா என்ன எரர்னு நீங்களே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த புக்கை மட்டும் வந்து படிங்க. சப்போஸ் நான் வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன் டாபிக் வைஸ். ரைட்டா? அதனால் இதை என்ன பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட் வேணா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஸ்கூல் புக்கை இந்த இண்டெக்ஸ் பேஜை வந்து வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து படிங்க. ஏற்கனவே பள்ளி புத்தகத்தை எப்படி படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் சொல்லி கொடுத்துட்டேன். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் டாபிக்ஸ்க்கு போக போகிறோம். ஸோ மேக்ஸ் டாபிக்ஸை பொறுத்தவரையில் எப்படி படிக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவான வழிகாட்டலை கொடுத்துட்றேன். 25க்கு 25 அசால்ட்டாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸு இந்த ஷார்ட்கட் மெத்தடுமாங்க, அந்த மெத்தடு இந்த மெத்தடுமாங்க, அதெல்லாம் நான் சொல்லியே தர மாட்டேன். என்னோட எய்ம் நீங்கள் குரூப் 1 குரூப் 2க்கு போகணும். அதான் வந்து இது. ப்ளஸ் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும். யூபிஎஸ்சி சிசெட்டில்
இப்போ ஓகே ஜாக்கி. தேங்க்யூ. எல்லாரும் சவுண்டு கேக்குதா? சவுண்டு எஸ் சார். டிஸ்கனெக்ட் கேக்குது சார். ஓகே, நெட் ஏதோ பிரச்சனை போல டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சாரி, வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபைல் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன், லைன்ல இருங்க. ஸோ மேக்ஸை பொறுத்தவரையில் ரொம்ப சிம்பிளாக வந்து படிச்சிடலாம். நான் சொல்லி கொடுக்குற மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இது வந்து குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்கும் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட்டிவ் வந்து சொல்லி கொடுக்குறத கரெக்டாக வந்து படிங்க. ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபைல் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ காலையில் 5 மணிக்கு கிளாஸ், 5:55 கிளாஸு. எப்பா எதுவும் தட்டிடாதியா? ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது மேக்ஸை பற்றின ஒரு 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 வியூ வந்து கொடுத்துட்டு நான் நேராக மேக்ஸ் கிளாஸுக்கு உள்ளே போயிடுறேன். ரைட்டா? ஸோ மேக்ஸை பொறுத்தவரையில் நமக்கு சிலபஸில் இது நீங்கள் வந்து குரூப் 4 படிக்கிறோங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, குரூப் 1 சிலபஸை தான் வந்து படிக்கணும். இப்போ சிலபஸில் மேக்ஸ் வந்து என்னெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன், ரைட்டா? சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வந்திருக்கு, சுருக்குதல் டாபிக்கு, அண்ட் பர்சன்டேஜ் டாபிக் வந்திருக்கு. ரைட்டா? பர்சன்டேஜ் டாபிக்ஸ் வந்திருக்கு. ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் இருக்கு. ரைட்டா? ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் வந்திருக்கு. ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் டாபிக்ஸ் வந்து இருக்கு மெயினாக. ஸோ அது போக தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, கூட்டு வட்டி வந்திருக்கு, ஏரியா, வால்யூம், டைம், ஒர்க். இது வந்து ஆப்டிடியூட் டாபிக்ஸில் படிக்க வேண்டியது. ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து படிக்கிறீங்க, ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம். ஓகே, அண்ட் இந்த டாபிக் பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன்ஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன்ஸ் ஒரே நேரத்தில் வந்து படிக்கணும். இதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதே மாதிரி டைமு, ஒர்க்கு, இது ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டாப்பிக்கும் முதலீடு சம்மந்தமாக வந்து படிக்கணும். ஏரியாவையும் வால்யூம் வந்து படிக்கணும். இது வந்து கோரா உள்ள டாபிக்ஸ், ஓவராலாக சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ். இதே மாதிரி லாஜிக்கல் ரிசனிங்கில், மனக்கணக்கு நுண்ணறிவில், மென்டல் எபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரிசனிங் அப்படிங்கிறது கீழே பசில்ஸ், ஓகே, பசில்ஸ் சார்ந்தது, டைஸ் சார்ந்தது, காட்சி காரணியல், ஒரு காட்சி கொடுத்து அது என்ன வரும் அப்படிங்கிறது, ஆல்ஃபா நியூமெரிக், நியூமெரிக்னா லெட்டரும் வந்து வரும், ஆல்பாபெட்டிக் லெட்டரும் வந்து வரும், அந்த மாதிரி சம்மு, நம்பர் சீரியஸ். இது ஓவராலாக சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்பு. இந்த சிலபஸில் இருக்கக்கூடியதை தாண்டி ஒரு சிலது வந்து கேட்பாங்க. அதில் தான் என்ன பண்ணியிருக்கேன், ஆச்சரிய கேள்வியில் 47 டாபிக்ஸ். இது யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லாத்துக்கும் இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஃபார்மேட். இப்போ இந்த மேக்ஸை பொறுத்தவரையில் எப்படி படிக்கணும்னு ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன். ஏன் வந்து படிக்கணும், எப்படி சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதலையும் நேரியல் சமன்பாடையும் ஒரே ஷார்ட்ல வந்து படிக்கணும். கூட்டுத்தொடர் வரிசையும் பெருக்கு தொடர் வரிசையும் ஒரே ஷார்ட்ல வந்து படிக்கணும். இதே மாதிரி ஹெச்எஃப்ஐயும் எல்சிஎம்மும் ஒரே பாத்தில் வந்து படிக்கணும். இதே மாதிரி பர்சன்டேஜையும், சதவீதம், விகிதங்கள், கலவை, ஓகே, இதெல்லாம் ஒரே பேட்டர்னில் நீங்கள் வந்து படிக்கணும். அது போக நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்கணும். இதே மாதிரி ஏஜ் படிச்சிங்கன்னா ஆவரேஜ் வந்து படிக்கணும். ரைட்டா? இதே மாதிரி ஏரியா படிச்சிங்கன்னா வால்யூம் வந்து படிக்கணும். ஏரியா படித்தா வால்யூம் வந்து படிக்கணும். பரப்பளவு படித்தா கன அளவு. இதே மாதிரி ஒர்க்கு படிக்கும்போது டைம் வந்து படிக்கணும். ஒர்க்கு படிக்கும்போது டைம் படிக்கணும். இதே மாதிரி இன்கமையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் வந்து படிக்கணும். ரைட்டா? இது போக வெயிட்டானது ப்ராபபிலிட்டி டாபிக் சிலபஸ்ல ஆனால் கொஷின்ஸ்ல என்ன நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இது போக சிலாஜிசமும் ஒரு சில சம்ஸ் வந்து கேட்பாங்க. கிளாக் கேலண்டரும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்டு புள்ளியியல் சார்ந்தது. இந்த முகடு, வீச்சு, நடுநிலை, புள்ளியல், அதாவது மோடு, மீடியன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ்,
வேரியபிள், இது எல்லாமே எங்கே கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் குரூப் 4 குரூப் 2ல ஒரு சில சம்ஸ் வந்து வரலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம், ட்ரிகனாமெட்ரி, இது குரூப் 4லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, லாகர்தம், கம்ப்யூட்டர் மேத்தமெட்டிக்ஸ், டெசிஷன் மேக்கிங்ஸ். ஸோ இதெல்லாம் முன்னாடி உள்ள சிலபஸ். இது ஒரு சில கொஷின்ஸ் வந்து வரலாம், ரொம்பலாம் பார்க்க வேண்டாம், இந்த லைட்டாக டச் பண்ணிங்கன்னா போதும். ரைட்டா? இந்த வென் டயக்ராம், ட்ரிகனாமெட்ரிக், லாகர்தம்லாம் குரூப் 4ல வந்து கேட்பாங்க. சிலபஸே இல்லை, ஆனால் கேட்பாங்க. ஏன் கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். மொத்தம் 27 லட்சம் பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 15,000 பேருக்கு தான் போஸ்டிங். அப்போ 26 லட்சத்துக்கு மேலே எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸை என்ன பண்ணுவாங்க, வச்சு செய்வாங்க. ரொம்ப கடினமான கொஷினாக வந்து கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது மேக்ஸ்னால நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும். ரைட்டா? ஸோ இதில் 23 டாபிக்ஸ் தான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 23 டாபிக் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் இந்த ஒர்க்கு சம் இருக்கு இல்லையா, 25 கொஷின்ஸில் ஒரு 5 கொஷினாவது ஒர்க் ரிலேட்டடாக வந்து கேட்பாங்க. ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஹெச்எஃப், எல்சிஎம்மு, இதெல்லாம் வெயிட் ஆனது, ஏரியா, வால்யூமு, இதை படிக்காமல் விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து உண்டு. அதுக்கப்புறம் ஒரு 4 கொஷினாவது 25ல் ஒரு 4 கொஷினாவது லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து வரும். லைக் வந்து விசுவல் ரீசனிங், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், நம்பர் சீரியஸ், லாஜிக்கல் நம்பர்ஸ், நம்பரும் லெட்டர்ஸும் வரக்கூடியது, லெட்டர்ஸ் மட்டும் வரக்கூடியது. இதில் குரூப் 4ல் டேட்டா இன்டர்பிரேஷன்ஸும் வந்து தரவு விளக்கம், இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து கொடுப்பாங்க. ரைட்டா? டேபிள் கொடுத்து வந்து கொஷின்ஸ் வந்து பெர்சன்டேஜ் வந்து கேட்குறது, இந்த மாதிரி சம்மும் குரூப் 4ல் வந்து கேட்பாங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் நான் என்ன பண்ணுறேன்னா குரூப் 4க்கான மேக்ஸ் கொஷின்ஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஜிகே கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏற்கனவே நம்ம ஒரு 10-11 நாள் பயிற்சி பற்றில எது படிக்கணும்னு தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய தலைப்பு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 2 டாபிக்ஸ் வந்து இருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரைட்டா, சிம்பிள் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. இதான் வந்து ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. இதே மாதிரி அமௌண்ட், மொத்த தொகை ஈக்குவல் டு என்ன வரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல், அசல். ஸோ பின்னா அசல், பிரின்சிபல் வேல்யூ, என்னன்னா ஆண்டு. ஓகே, ஸோ ஆர்னா ரேட்டு ஆர் வீதம் அப்படின்னு சொல்லுவோம், வீதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இப்போ என்னென்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைப்பு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து கொஷின்ஸாக வந்து கேட்பாங்க. ரைட்டா? இந்த பிஎன்ஆர் வேல்யூலாம் கொடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து கேட்பாங்க. அடுத்து அசல் வேல்யூ மட்டும் கேட்கலாம், அப்படி இல்லாட்டி என் வேல்யூ வந்து கேட்கலாம். அடுத்து ஆர் வேல்யூ வந்து கேட்கலாம். ரைட்டா? அடுத்து அமௌண்ட் வேல்யூ வந்து கேட்கலாம், அமௌண்ட் வேல்யூ வந்து கேட்கலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வச்சு வந்து கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு சில டைப்ஸில் என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து மெயினாக வந்து கேட்பாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்பாங்க, பிரின்சிபல் வேல்யூ மட்டும் கேட்பாங்க, ஆண்டு வச்சு வந்து கேட்பாங்க, ரேஞ்ச் ஆர் வேல்யூ வந்து கேட்பாங்க, அமௌண்ட்டை வச்சு வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து கேட்பாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்து வச்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு சில சாம்பிள் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பேட்டர்ன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குமா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பேட்டர்னில் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறீங்க. ஓகே, கொஷின்ஸு ஸ்க்ரீனில் வந்து ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது என்ன கேட்டிருக்காங்க, தனி வட்டி வந்து கேட்டிருக்காங்க. இங்கே என் கொடுத்தாச்சு, 5% ஆறு கொடுத்தாச்சு, பிரின்சிபல் வேல்யூ பி வந்து கொடுத்தாச்சு. அப்போ டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலாவில் போட்டு எழுதிடலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸு உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ரைட்டா? அகெயின் இங்கே பாருங்க. ஸோ இங்கே தனி வட்டி எவ்வளவு, ஓகே, தனி வட்டி எவ்வளோன்னு வந்து கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்க, தொகைக்கு, தொகைக்கு அப்படிங்கிறது என்னது, ஸோ அமௌண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16,800 தொகைக்கு ஆண்டிற்கு, ஆண்டிற்கு எவ்வளோ வட்டி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு, 9 மந்த், 9 மந்த், என் வந்து பார்த்தீங்கன்னா 9 மந்த். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரைட்டா?
ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கொஷின்ஸு மெயினாக வந்து கேட்பாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க. அமௌண்ட் கொடுத்தாச்சு, என் வந்து மந்த்தில் வந்து கொடுத்தாச்சு, ஆர் வந்து கொடுத்தாச்சு, ரைட்டா? ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ணுறாங்க கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்த கொஷின்ஸ் வந்து பாருங்க, பிரின்சிபல் வேல்யூ. ஓகே, பிரின்சிபல் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் பி வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சம் அப்படின்னாலும் பி அசல் வேல்யூனாலும் ஒன்று தான். ஓகே, ஆண்டிற்கு 5 வட்டி வீதத்தில். அப்போ 5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வந்து 5. ஓகே, ஒரு ஆண்டிற்கு எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு. ஓகே, ரூபாய் 500 தனி வட்டியாக, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா. ஸோ இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்க, பி வேல்யூ. நான் சொன்னேன் இல்லையா, பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஓகே, இதுல என்ன கொடுத்துட்டாங்க, இதுல கேட்கப்பட்டது பி வேல்யூ வந்து கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஃபார்மட் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணும், பக்காவா நீங்க படிச்சுக்கணும். அடுத்த சம் வந்து பாருங்க, இன் வாட் டைம். அப்போ என் வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஓகே, என் வேல்யூ இந்த பி வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆர் வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க, டோட்டல் அமௌண்ட் வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் அமௌண்ட்லேருந்து அமௌண்ட் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணுவோம், அமௌண்ட் மைனஸ் பி ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க அமௌண்ட்லேருந்து பி வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. அப்போ இதுலேருந்து என் வேல்யூ நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும், ரைட்டா? ஸோ அப்போ என் வேல்யூ கேல்குலேட் பண்ணுற சம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வேல்யூ, ஒரு அசலானது. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அசலானது. பி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆகுது. ஓகே, ரெண்டு பியாக வந்து மாறுது. எத்தனை ஆண்டு, என் வந்து 4 ஆண்டில். அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? அப்போ ஆறுங்கிறது என்ன, இது ஒரு சாம்பிள் சம். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஆர் வேல்யூ உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ இப்படி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். இந்த பேட்டர்னில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போதுமானது, புரியுதுங்களா? ஸோ அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஓரியன்டான சம். ஸோ அந்த அமௌண்ட் ஓரியன்டான சம்மு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமௌண்ட் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஸோ இங்கே அமௌண்ட் ஈக்குவல் டு என்ன வரும், பி ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அமௌண்ட் வந்து வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு எஸ்ஐ வேணும்னா என்ன பண்ணணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அமௌண்ட் வந்து பிரின்சிபல் வேல்யூவை நம்ம வந்து மைனஸ் பண்ணணும், ரைட்டா? ஸோ ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ஆண்டு ஒன்றுக்கு ஆர் என்ன பண்ணியிருக்காரு, 4.5% கடன் வந்து பெற்றிருக்காரு. 5 ஆண்டுக்கு பின்பு முழுவதும் அடைக்க வேண்டிய கடன் தொகை. அப்போ டோட்டல் அமௌண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, புரியுதா? அப்போ அமௌண்ட் ஓரியன்டாவும் என்ன பண்ணுறாங்க, கொஷின்ஸு கேட்குறாங்க. ஸோ ஒரே பேட்டர்னில் தான் திரும்ப திரும்ப கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நான் ஒவ்வொரு கொஷினையும் உங்களுக்கு வந்து விளக்குறேன், ப்ளஸ் சாம்பிளும் நான் வந்து கொடுக்குறேன், ரைட்டா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேசிக்ஸ் வந்து போயாச்சு. இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை அமௌண்ட் ஈக்குவல் டு ஓகே பி 1 + ஆர் டிவைட் பை 100 ஹோல் பவர் என். இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டைரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட் ஈக்குவல் அப்படின்னு வந்து வரும், ரைட்டா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அதுக்கு மட்டும் இது பண்ணோம்னா அங்கே -1 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து வரும், அதான் நான் வந்து சொல்கிறேன், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. அங்கே கேட்குற மாதிரியே இங்கேயும் பி வேல்யூ, ஆர் வேல்யூ, என் வேல்யூ இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதே மாதிரி ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்னென்ன டைப்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே நான் கொடுத்த மாதிரி ஃபார்முலா வச்சுக்கிட்டு என்ன கேட்கலாம், அமௌண்ட்டு கேட்கலாம், பி வேல்யூ கேட்கலாம், ஆர் வேல்யூ கேட்கலாம், என் வேல்யூ வந்து கேட்கலாம், ரைட்டா? ஸோ இதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கேட்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அகெயின் அதே மாதிரி தான், அமௌண்ட் மைனஸ் பி அந்த ஃபார்முலா படி வந்து நீங்கள் வந்து போடலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பி வந்து போடலாம், அல்ட்டி டைரெக்டாக இந்த ஃபார்முலா வந்து போடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி 1 + ஆர் டிவைட் பை 100 ஹோல் பவர் என் -1.
ஸோ இந்த ஃபார்முலா படி வந்து போடலாம். அப்படி இல்லாட்டி அமௌண்ட் ஈக்குவல் டு பி 1 + r டிவைட் பை 100 ஹோல் பவர் n இருக்கா. இப்போ அமௌண்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பி வேல்யூ தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட். ஸோ இது மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ எப்படினாலும் வந்து வச்சுக்கலாம், எது ஈஸியாக இருக்கோ அது பண்ணலாம். அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்பாங்க, பி வேல்யூயும் கேட்பாங்க, ஆர் வேல்யூ கேட்பாங்க, என் வேல்யூ கேட்பாங்க, அமௌண்ட் வேல்யூ வந்து கேட்பாங்க. அப்போ அந்த பேட்டர்னை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நல்லா உள் வாங்கிக்கணும். இதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குவார்ட்டர்லி அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ குவார்ட்டர்லி அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ அது ரிலேட்டடாக என்ன பண்ணணும், குவார்ட்டர்லி. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வேலி ஓரியன்டாகவும் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்டா? அப்போ ஸோ உங்களுக்கு ஒரு ரவுண்ட் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆஃப் வேலி. ரைட்டா? அதே மாதிரி குவார்ட்டர்லியும் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஃபுல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக ஆனுவலி வந்து கேட்பாங்க. ஆனுவலி வந்து கேட்பாங்க, குவார்ட்டர்லி வந்து கேட்பாங்க, ஆஃப் வேலி வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் வந்து வேரி ஆகும். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் குவார்ட்டர்லி ஆஃப் வேலிலாம் வந்து கேட்க மாட்டாங்க, ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படி வந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி எவ்வளவு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணவிட்டால் என்ன பண்ணணும். ஸோ இதில் உங்களுக்கு என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஹவு மெனி டைம்ஸ் என்னோட வேல்யூஸ் அங்கே பார்த்த மாதிரி தான். இதே மாதிரி ஆரோட வேல்யூஸ் என்ன இங்கே இருக்கு இல்லையா. ஸோ வாட் ரேட் பெர் ஆனம், ஸோ அதோடைய வீதம் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் உள்ளவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வேல்யூ. ஸோ மொத்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரைட்டா? டோட்டல் அமௌண்ட் வேல்யூஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து முக்கியம். இதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டை வச்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வச்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இது ஒரு ஃபார்மட் டைப் ஆஃப் இது. ரைட்டா? ஸோ அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை வந்து படிச்சிங்கன்னா போதும். இந்த இருக்குல்ல, பி ஆர் டிவைட் பை 100 ஹோல் பவர் n. 2 ஆண்டுக்கு டிஃப்ரெண்ட்டு, இதே மாதிரி 3 ஆண்டுக்கு டிஃப்ரெண்ட். இதெல்லாம் வந்து 3 ஆண்டு 4 ஆண்டு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து போதுமானது. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் எப்படி கம்பேர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இது இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பத்துலேருந்து 2019 அப் டு லாஸ்ட் வீக் நடந்த 2024 வரைக்கும் நடந்த கொஷின்ஸை ப்ளஸ் குரூப் 4 உடைய லாஸ்ட் 25 இயர்ஸோட மேக்ஸ் கொஷின்ஸையும் நம்ம வந்து டாபிக் வைஸ் வந்து பார்க்க போகிறோம். அது போக டெஸ்ட்டில் மேக்ஸ் கொஷின்ஸ் நம்ம வந்து பக்காவாக வந்து எழுத போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஷார்ட் கட்டு எந்த கட்டும் வந்து வேண்டாம். ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கோங்க, அதில் எத்தனை வகையான கேள்விகள் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத ஆழமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் கேக்குதா? சவுண்டு டவுட் இருக்கா? இருக்காது. ஓகே, இப்போ நம்ம வந்து சம்முக்குள்ள வந்து ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து சம்முக்குள்ள நம்ம வந்து போக போகிறோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான சம்ஸ் வந்து பார்ப்போம். ரைட்டா? ஸோ ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். இப்போ ஓகே, ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்போ n வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம், n 2 ஆண்டு. ஓகே, ஸோ 2 ஆண்டு, அதாவது அமௌண்ட் இக்கு அந்த மாதிரி வந்துருக்கு இல்லையா. ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4000, பி வேல்யூ 4000. ஓகே, என் வேல்யூ 2, அகைன் ஆர் வேல்யூ ரேட் எவ்வளோ, வட்டி வீதம் எவ்வளவு, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 5%. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், பிஎன்ஆர் டிவைட் பை 100 தானே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ கேட்கப்பட்டது என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்.
அப்போ என்ன வரும்? பியோட வேலைக்கு பதிலாக 4000, எண்ணுக்கு பதிலாக 2, இங்கே ஆறுக்கு பதிலாக 5 டிவைட் பை 100. இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் வந்து அடிக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த 4ஐயும் I2 10, இந்த இதே இந்த இருக்குன்னா 10 வந்து வரும். அப்போ என்ன வரும்? ஓவராலாக உங்களுக்கு ஆன்சர் வந்து 400 வந்து வரும். இவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ அடுத்த சம், இந்த ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அடுத்த சம் வந்து பாருங்க. ஸோ இங்கே அமௌண்ட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த சம்மு அமௌண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ அமௌண்ட் வேல்யூ இங்கே சம்மு கிடையாது, அமௌண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அமௌண்ட் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் வந்து பிரின்சிபல் வேல்யூ. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16800. ஆனால் என் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மந்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 9 மந்த் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இயராக கன்வெர்ட் பண்ணுறது டிவைட் பை 12 அப்படின்னு வந்து போகணும். என்ன அர்த்தம்னா 9 மாதம் இருக்கா? ஸோ 9 மாதம்ங்கிறத வருடமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? டிவைட் பை 12 மாதத்தால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 3 3 9, 4 12, 3/4 வருடம் அப்படின்னு வந்து வரும். ரைட்டா? அடுத்து ரேட்டை பாருங்க. 6 வேல்யூ என்ன இருக்கு? 6 1/4% இருக்கு. இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்னா இடையில கூட்டல் இருக்குன்னு அர்த்தம். இந்த இருக்கா, இதுக்கு இடையில கூட்டல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னா 6ஐயும் 4ஐயும் வந்து பெருக்கணும். 6 4 24, இதை 2ஐயும் பெருக்கணும். இதை வந்து என்ன பண்ணணும்னா அது கூட வந்து கூட்டணும். 6 4 24, 24 1 25. ரைட்டா? 25 டிவைட் பை 4 அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ அகெயின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. இதான ஃபார்முலா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம கேட்கப்பட்டது என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மு நம்ம வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ இதில் அமௌண்ட் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம், தொகைக்கு ஸோ இந்த ஒரே ஒரு சம்மை மட்டும் பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு கொஷின்ஸு ரெகுலராக வந்து கேட்பாங்க. நீங்கள் ஃபார்மேட்டை மட்டும் பிடிச்சிங்கன்னா போதும், என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நீங்கள் வந்து தூக்கி விட்டுலாம். ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். தொடர்ந்து நீங்கள் வந்து சம்மை சால்வ் பண்ண உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்போ நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை பக்காவான முறையில் வந்து படிங்க. உங்களால் அடுத்த லெவலில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ண முடியும். ஸோ அப்போ டிஎன்பிசியை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க, அதை மட்டும் பாருங்கள். ஸோ இதில் அமௌண்ட் வேல்யூ கிடையாது. ஓகே, இது வந்து பி வேல்யூ தான். நான் தான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இது வந்து பி வேல்யூ தான். ஓகே, சம்ம வந்து தப்பாக வந்து வாசித்தேன். ஓகே, 16800 தொகைக்கு இது வந்து பி வேல்யூ. அடுத்து வட்டி வீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் வேல்யூ 614%. இதை என்ன பண்ணணும்? 6ஐயும் 4ஐயும் வந்து பெருக்கணும். 6 24 + 1 25 டிவைட் பை 4. ஓகே, ஆரோட வேல்யூ. அடுத்து 9 மாதம். 9 மாதம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? டிவைட் பை 12 வந்து போடணும். அப்போ n ஈக்குவல் டு 9/12 அப்படிங்கிறத 3/4 வருடம் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ இங்கே ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஓகே, நமக்கு கேட்கப்பட்டது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பி வேல்யூ 16800. ஓகே, அகெயின் உங்களுக்கு என் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ என் வேல்யூ 3/4. அகெயின் ஆர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 25 டிவைட் பை 4. டிவைடட் பை வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 100 வந்து வரும். ரைட்டா? டிவைட் பை 100 வந்து வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா டைரக்டாக இந்த டபுள் ஜீரோவையும் இந்த டபுள் ஜீரோவையும் அடிக்க முடியும். ரைட்டா? ஸோ அப்போ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு? இது பண்ணியாச்சு. ஸோ அகெயின் 104ஆல் இதே வந்து அடிங்க. 4 4 16, 2 4 8. ஓகே, ஸோ அகெயின்
என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 4 21. ஸோ அப்போ நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறதுல நீங்கள் வந்து கரெக்டான முறையில் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், டைரெக்டாக அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு 21,375 சம்திங் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஆன்சரு நமக்கு வந்து எளிமையான முறையில் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அரௌண்ட் 785.5 வந்து வரும். ஏன் நமக்கு வந்து ரவுண்டாக வந்து வராது அப்படின்னா, எண்ட் வித் இப்போ 5ஆல வந்து முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே வந்து 5 எண்ட் வித் 5ஆக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5 வந்து எண்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு 2, 3 அந்த மாதிரி வந்து வராது. ஒன்று 0 வரும் எண்ட் வித்து, ஆர் 5 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். ரைட்டா? ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி அடி கொடுத்தீங்கன்னா அரௌண்ட் 785.50 அப்படின்னு வந்து வரும். ரைட்டா? ஸோ அப்போ இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது பி வேல்யூ 16,800, அகெயின் ஆர் வேல்யூ 25/4. ஓகே, அடுத்து என் வேல்யூ 3/4 வருடம். ஸோ இதில் பிஎன்ஆர் டிவைட் பை 100 வந்து போடுறோம். ஸோ பிஎன்ஆர் டிவைட் பை 100 போட்டிங்கன்னா 16,800 இன்ட்டு 25/4. ஓகே, அகெயின் 3/4 டிவைட் பை 100. ஸோ இது வந்து அடி கொடுத்தீங்கன்னா ஓவராலாக 787.50 வந்து வரும். இதுதான் வந்து ஆன்சர். ரைட்டா? ஸோ அடுத்து ஒரு சம்மு நீங்கள் வந்து பண்ண போறீங்க. நோட்டை வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிட்டிங்களா? ரெடியா? ஸோ அடுத்த சம்மும் சேம் பேட்டர்னில் தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சம் வந்து பாருங்க. ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. ஸோ இங்கே ரூபாய் பி வேல்யூ 2000, ஆர் வேல்யூ 5. ஓகே, என் வந்து பார்த்தீங்கன்னா 2. கேல்குலேட் பண்ணி கமெண்ட் பண்ணணும். ரைட்டா? சொல்ல வேண்டாம், கத்த வேண்டாம், கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். குயிக்காக பண்ணுங்க. செஞ்சு பண்ணணும். செஞ்சு சப்மிட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. குயிக்காக பண்ணுங்க. எத்தனை பேர் டக்கு டக்குன்னு போடுறீங்கன்னு பார்ப்போம். குயிக்காக போடுங்க. ஸோ இப்போ பி வேல்யூ 2000, என் வேல்யூ 2, ஆர் வேல்யூ 5%. 2000 into 2 into 5 divided by 100. ஸோ 100 அடிக்கிறோம். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 40, 45 எவ்வளவு? 5 20, 200. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 200. புரியுதா? ஸோ அடுத்த சம்முக்கு போயிடலாமா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் சைட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுங்க. பி வேல்யூ 7200. ஓகே, ஆண்டு வட்டி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 12 3/4. அப்போ இதை என்ன பண்ணும்? 12 நாளா 40, 4 2 8, 48, 51 டிவைட் பை 4 வந்து வரும் ஆர் வேல்யூ. ரைட்டா? 51 டிவைட் பை 4. அகைன் 9 மாதம். 9 மாதம்னா என்ன பண்ணணும்? டிவைட் பை 12, 3 டிவைட் பை 4. அகெயின் பிஎன்ஆர் டிவைட் பை 100. பி வந்து 7200. ஓகே, ஸோ என் வேல்யூ 3/4, ஆர் வேல்யூ 51 டிவைட் பை 4 டிவைட் பை 100. ஸோ என்ன பண்ணலாம்? இங்கே 100க்கும் 100க்கும் வந்து அடி கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே ஓவராலாக வந்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே 8 4க்கும் அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1 4 எண்ணாங் 32. ஓகே, 2 4 92 18. புரியுதுங்களா? ஸோ அப்போ இங்கே ஓவராலாக டிவைட் பை 2 அப்படின்னாலே என்ன வரும் ஆன்சரு? ஸோ ஒரு நம்பரை டிவைட் பை 2 வந்து போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ
இங்கே வந்து பாருங்க, இப்போ ஓவராலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 93 27 அரௌண்டு எண்ட் வித் 7 சம்திங் வந்து வருது, ரைட்டா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 688.5 688.5 தான் இதோட வேல்யூஸ். ஓகே, ஸோ இது வந்து அடி கொடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து வரும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த அடி கொடுக்குறதுல தான் நம்ம கொஞ்சம் டஃப்பாக வந்திருக்கும், கஷ்டமாக வந்திருக்கும். இது பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ரைட்டா? ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையில் இவ்வளோ தான். அடுத்த ஒரு சம் வந்து போட்டுடலாம். ஸோ அடுத்த ஒரு சம்மு. ஓகே, இங்கே வந்து பாருங்கள். ஸோ இங்கே ஓவராலாக என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஸோ இங்கே ரூபாய் 2000க்கு பி வேல்யூ என்னது? டைரெக்டாக போட்டுக்கோங்க, 20,000. ஓகே, 20,000. வட்டி வீதம் 10%. ஆர் வேல்யூ கொடுத்தாச்சு, என் வந்து 4 / 100. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்? ஃபார்முலா போட்டுலாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. இப்படி டைரெக்டாக வந்து அடி கொடுத்தீங்கன்னா 2×8 டைரெக்டாக போட்டு விட்ருலாம், அவ்வளோதான். 2 4 8 8 தான் இருக்குது. கண்ணை மூடிட்டு இதான் ஆன்சர்னு வந்து போட்டு விட்ருலாம். இப்படி என்ன பண்ணலாம்? இதில் என்ன கேட்டிருக்காங்க? பிரின்சிபல் வேல்யூ 2000 ஓகே, 8000 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும்? கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். இது படி பார்த்தீங்கன்னா போதும். ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். ஸோ இங்கே அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, இந்த கொஷின் வந்து பாருங்கள். இங்கே பி வேல்யூ என்ன கொடுத்துட்டான்? 25,000 கொடுத்துட்டான். அடுத்து ஆர் வேல்யூ கொடுத்தாச்சு 8, என் வந்து 3 / 100. இதை அடி கொடுங்க. என் 3 24. ஓகே, 25 என்ன வரும்? 25 625 சம்திங் வந்து வரும். அதில் வந்து ஒரு 25 வந்து கழிச்சிங்கன்னா அரௌண்ட் 600 வந்து வரும். டைரெக்டாக 6000 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம், ரைட்டா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும்? சம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரே பேட்டர்னில் கொஷின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டயத்தில் நம்ம கடுப்பாயிரும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ அடுத்த கொஷின் சால்வ் பண்ணுங்க. பண்ணீங்களா? சால்வ் பண்ணுங்க. பி வேல்யூ 4000, ஆர் வேல்யூ 5%, என் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் சால்வ் பண்ணி தானே போடுறீங்க? வெரி குட். ஸோ அடுத்த சம் வந்து பார்ப்போம். அடுத்த சம் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். கொஞ்சம் இன்வால்வ் ஆகி சால்வ் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இங்கே பி வேல்யூ 1000. ஒரு ஸ்டேஜில் நீங்களே எழுத ஆரம்பிச்சிடணும். என் வேல்யூ 2, ஆர் வேல்யூ 10 / 100. ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் போடுங்க பார்ப்போம். அப்போ அவ்வளோ ஸ்பீடாக இருக்கீங்களா? பயங்கரமா. ஓகே, அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம வந்து பக்காவான முறையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், ரைட்டா? ஸோ இதுபடி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்து மிக எளிமையான முறையில் கவர் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் இதே மாதிரி தான் டெஸ்ட் பேட்ச்லேயும் நம்ம ஒவ்வொரு கொஷினும் 25 கொஷின்ஸ். ஸோ இந்த வாரம் 25 கொஷின் இதே பேட்டர்னில் தான் வந்துருக்கும். இப்போ சொன்னேன் இல்லையா பேட்டர்ன், அதில் எல்லா பேட்டர்னும் கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவேன். அப்போ உங்களுக்கு ஒரு பார்த்து கூட வெளியே போகாது. 200 அவுட் ஆஃப் 200 ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம், ரைட்டா? ஸோ டெஸ்ட் பேட்ச் இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 4500 இந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஆச்சர் கல்வியில் ரொம்ப கம்மியான இதில் சர்வீஸ் மோட்டிவோட வந்து பண்ணுறோம். இதில் உங்களுக்கு ஆச்சர் கல்வியோட ஜிகே குரூப் 4ல் நடந்த இது வரைக்கும் 25 வருடமான கேள்வித்தாள்களுடைய பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். ஸோ கீ நோட்ஸு, புக்ஸு, புக்ஸு எல்லாமே நம்ம உருவாக்குன வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் நம்ம இது இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ நம்ம கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட ஒரிஜினல் வினாத்தாள்களை பேஸ் பண்ணி
நம்ம வந்து டெஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து வைக்கிறோம். உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிடுவோம், கொரியர் வந்து அனுப்பிச்சிடுவோம். நம்ம கோடிங் சீட் இந்த இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் நம்ம வந்து கொடுத்து, இது குவாலிட்டியான பேப்பர், சும்மா ஏனதான பேப்பர் வந்து கிடையாது. 120 GSM குவாலிட்டியான பேப்பர்ஸில் டிஎன்பிசி A4 சைஸு A3 சைஸுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ், ரைட்டா? ஸோ அதே பேட்டர்னில் டிஎன்பிசி ஒரிஜினல் ஃபார்மெட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் சீட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு தம்மைல் கீழே வந்து தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வைக்கிறதுக்கு, ஸோ அதுக்கு தம்ப் பேட் வந்து இது கொரியர் வந்து அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் ரியல் எக்ஸாமில் ப்ளஸ் பால் பாயிண்ட் பென்னு 2 வந்து கொரியர் அனுப்பிச்சிடுவேன். இது வந்து எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருந்தாலும் ஒரு ரியல் எக்ஸாம் ஃபீல்டில் நீங்கள் வந்து எழுதணும். எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் உங்களுக்கு கரெக்டான ஃபீல் வந்து கிடைக்கும். ஒரு இடத்துல உங்கள் வீட்டில் உட்காந்து ப்ராப்பராக உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறதுக்கு நீங்கள் இது பண்ணணும். ஸோ ஆட்சியர்கல்வியோட 2 புத்தகம், ஜிகே புத்தகம், தமிழ் புத்தகம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியர்கல்வியோட ஜிகே புத்தகம், தமிழ் புத்தகம். இந்த தமிழ் புத்தகத்தில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் 80 கொஷினுக்கு மேலே இதுல இருந்தால் வந்து வரும். சரிங்களா? ஏன்னா இது வரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா கேள்வியும் நான் வந்து தொகுத்து வந்து கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஜிகே புத்தகம் எதெல்லாம் இக்னோர் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டும். ப்ளஸ் ஆட்சியர்கல்வியோட டெஸ்ட்டு, கிளாஸு, இதை மட்டும் ஒரு 10 நாள் 15 நாள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடியா, பயங்கரமான ஐடியாஸ் வந்து கிடச்சிரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பக்காவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் பேட்சுக்கு 21ஆம் தேதியோட லாஸ்ட் டேட்டு. ஸோ யாராவது வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா, ஸோ ஆட்சியர்கல்வியோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். ஸோ இதுக்கு வாட்ஸ்அப், ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே எல்லாமே இந்த நம்பர் தான். நாளைக்கு ஸ்கூல் தானே, இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குரூப் வந்து ஓப்பன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு சில டாஸ்க் வந்து கொடுப்பேன். அதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக வந்து படிங்க. ஸோ சப்போஸ் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ், சில பேர் கிரெடிட் கார்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, நான் இஎம்ஐ ஆப்ஷனுக்கான லிங்க்கும் வந்து கொடுக்குறேன். ஸோ கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்லேயும் வந்து பே பண்ணிக்கலாம். ரைட்டா? டெஸ்ட்டு குவாலிட்டியாக வந்துருக்கும். ஏற்கனவே நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் வந்து கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இதில் போயிட்டு ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், இதில் போனீங்கன்னா வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட குவாலிட்டியான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட ஒரிஜினல் ஃபார்மெட்டில் எல்லா கொஷின்ஸுமே வந்திருக்கும். அவ்வளோ எஃபோர்ட் பேக் சைடில் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கும் ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன்ஸும் வந்துருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறீங்க, இதுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் 360 வியூவில் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்துருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பக்காவாக நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 20,000 கொஷினுக்கு மேலே உங்களுக்கான டேட்டாஸ் வந்து கிடைக்கும். ப்ளஸ் குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துக்கும் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ டெஸ்ட்டு வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்க நம்ம ஆட்சியர் எக்ஸாம் ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பிளானு. இந்த ஷெட்யூல் பிரகாரம் கிளாஸு எல்லாமே நான் வந்து கொண்டு போவேன். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்ப நம்ம நாளைக்கு காலையில் கிளாஸில் நம்ம வந்து சந்திப்போம். 5:55க்கு எல்லாரும் வந்து கனெக்ட் ஆயிருங்க. ஸோ அதுக்கு நான் வேறு லிங்க் வந்து அனுப்புகிறேன். சரிங்களா? ஸோ இதோட முடிச்சுக்குவோம். தேங்க்யூ. யாருக்கு எதுவும் டவுட் இருந்தால் ஆட்சியர்கல்வி வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபீட்பேக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. நான் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா, ஆட்சியர்கல்வியோட நம்பர். கண்டிப்பாக கிளாஸை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ, ஆடியோலையோ எதுலேயோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்லேயோ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன மாதிரி கான்ஃபிடென்ட் இருக்குது, ஏதோ நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ டெஸ்ட்டை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதோட முடிச்சுக்கோங்க. ஸோ இதோட முடிச்சுக்குவோம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. டவுட் சார். டவுட் யாருக்கும் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. எதனாலும் இல்ல சார், ஆன் ஸ்கிரீன்ல சொல்ல முடியுமா சார்? நீ வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கம்மா, நான் சாப்பிடணும். Thank you, sir. Thank you so much, sir. Thank you, sir.